வடைக்கறி நம்மளுக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் வடைக்கறி செய்கிறேன். இட்லி தோசைக்கு வடைக்கறி செய்கிறேன். நான் ஒரு 150 எடுத்திருக்கேன். கடலப்பருப்பு ஊற வச்சு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு இதை நான் அரைச்சி இதை நம்ம நைஸாக அரைச்சிக்கணும். வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைக்கக்கூடாது. அரைச்சி நான் எண்ணெயில் பொரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், தக்காளி, ரொம்ப தக்காளி போடாதீங்க, புளிச்சிச்சின்னா நல்லா இருக்காது. கருவேப்பிலை, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் நம்ம பெருஞ்சீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, அப்புறம் பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு பச்சை மிளகா போட்டு வெங்காயத்தை போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா ஆனாக்கா ஒரு அரை அளவுக்கு வதங்கினா போதும். வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டு நம்ம அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளியை போட்டு வதக்க போகிறோம். தக்காளியை போட்டு வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுட்டு கொஞ்சமாக 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டு போகிறோம். போட்டுட்டு அந்த தண்ணி நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணியை விட்டு அதை நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். அந்த தண்ணி கொதிக்கும் போது இந்த வடையை நம்ம உதுத்து வச்சுக்கலாம். இந்த உதுத்து வச்ச வடையை அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா நம்ம கலந்து விட்டு அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கணும்னா நம்மளுக்கு வடைக்கறி சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். நம்ம கிரைண்டரில் அரைச்சாலும் சரி இல்லை மிக்சியில் அரைச்சாலும் சரி அந்த தண்ணியே அந்த கடலப்பருப்பு அரைச்ச தண்ணியே வேஸ்ட் ஆக்காதீங்க. இதில் ஊற்றுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் நல்லா. இப்போது இந்த வடையை நம்ம இதில் கொட்டிடுவோம். கொட்டிட்டு இது நல்லா தண்ணியாக இருந்தால் தான் அது எல்லாம் இழுத்துக்கும். நம்மளுக்கு கட்டி பதத்துக்கு வந்துடும். அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். அதுதான் நான் வெங்காயம் தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டேன். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு பார்த்துட்டு இங்கே உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான செம்மையான வடைக்கறி நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ இது கொதிக்குது. வடைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி தழை தூவி கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிடலாம். வடைக்கறி ரெடி. நல்ல டேஸ்டான வடைக்கறி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். சூப்பரான வடைக்கறி இட்லி ரெடி. நல்ல சுட சுட இட்லி வடைக்கறி ரெடி.